TNPSC previous year sum பார்த்துட்ருக்கோம். 1 cube plus 2 cube plus 3 cube etc. K cube is 4356. Find the value of k கேட்டிருக்காங்க. இது முதல் எண் இயல் எண் கணங்களின் கூடுதல். இதோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். k into k plus 1 divided by 2 the whole square வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 4356. இதில் வந்து நம்மளோட கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணுறப்ப இது என்னாகும் கே ஸ்கொயர், இது கே ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர், இங்கே 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4ன்னு ஆகும். இது 4356. இப்போ கே ஸ்கொயர் இன்ட்டு கே ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 4356 இன்ட்டு 4. ஓகேவா? இப்போ 4356 நான் ஃபேக்டரைஸ் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா எல்லாமே ஸ்கொயர் டேர்மில் எடுத்தால் தான் நம்மளால் ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியும். முதல்ல ஃபேக்டரைஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த 2 டேபிளில் போட்டிங்கன்னா 2 1 7 8ன்னு வருது. திரும்ப 2 டேபிளில் போட்டால் 1 0 8 9ன்னு வருது. 3 டேபிளில் போட்டால் 3 3s are 9 6 3ன்னு வருது. திரும்ப 3 டேபிளில் போட்டால் 1 2 1 வருது. அப்போது 11 டேபிளில் போட்டால் 11 into 11 நமக்கு 121 தெரியும். அப்போ இதை எப்படி எழுதலாம்? k ஸ்கொயர் இன்ட்டு கே ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயரு. இது எல்லாத்தையுமே ஸ்கொயரில் இப்போ எழுதலாமா? 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 11 ஸ்கொயர். இந்த 4ஐயும் நான் 2 ஸ்கொயர்னு எழுதிடும். இப்போ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட். ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன ஆகும்? கே இன்ட்டு கே ப்ளஸ் 1, இது 2 இன்ட்டு 3 இன்ட்டு 11 இன்ட்டு 2. ஸோ 11 மட்டும் வச்சுட்டு மீதிலாம் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 3s are 6 6 2s are 12. அப்போ 11 இன்ட்டு 12ன்னு வந்துருச்சு. அப்போ பாருங்கள் k plus 1 which is equal to 11 into 12. இப்போ கம்பேர் பண்ணுங்கள். k இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 11. அப்போ 11ஓட 1 ஆட் பண்ணால் 12 கரெக்டாக வருதா? ஸோ கேவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 11. கிளியராக கம்பேர் பண்ணணும். இதே மாதிரியே இருக்குது பாருங்கள். ஒரு டேர்மும் அதோட அடுத்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுறேன். அந்த கம்பேர் பண்ணும்போது இந்த டேர்ம் கே வந்து 11. ஓகேவா?